நீங்க அல்லாஹ்வுக்கு தானே வெயிட் பண்றீங்க என்று சொல்லி அல்லாஹ்வே அவங்கள்ட்ட வருவான். வந்து என்ன சொல்வான்னு கேட்டா, ஃபயகூலு அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு, நீங்க யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த இறைவன் நான் தான் அப்படிம்பாங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஃபயகூலுன, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ரப்புனா, அல்லாஹ்வை பார்த்து விட்டு நீ தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லுவான். அப்ப அல்லாஹ் அவங்கள்ட்ட மேலும் கேட்பான், ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன் தாரிஃபூனஹு, நீங்கள் அவன்தான் இறைவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஆதாரம் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா? நான் தான் இறைவன் சொன்னீங்கல்ல, எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க இறைவன் சொன்னீங்க? இறைவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா, உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற உடனே அஸ்ஸாக், பாதம், கால் தான், கால் இருக்குல்ல, அந்த கால் தான் ஆதாரம், இறைவனுடைய கால் தான் இறைவன் இருக்கிறாங்க, அவன் தான் இறைவன் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, அவனுடைய காலை மறைத்திருந்த திரை இருக்கும் இல்லையா, அந்த காலில் உள்ள திரையை அவன் விளக்குவான். விளக்குன உடனே குல்லு மூமினின், ஒவ்வொரு மூமினும் அங்கே அவனுக்கு சஜிதா செய்வார்கள், இறைவனுடைய காலை பார்த்துவிட்டு சஜிதா செய்வார்கள். ஆனா எல்லாருக்கும் அதை செய்ய முடியாது. ஏன்னா அந்த கூட்டத்தில் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்களும் கலந்துருக்கிறாங்க. அதனால மன்கான பேருக்காக, புகழுக்காக, நடிப்புக்காக யாரெல்லாம் இந்த உலகத்துல சஜிதா செய்தார்களோ அவங்களுக்கு முது வளையாது, சஜிதா செய்ய முடியாமல் அவங்க நின்றுவாங்க. யார் நிஜமாகவே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவர்களாக இருந்தார்களோ அவங்க அல்லாஹ் தன்னுடைய காலின் திரையை விளக்கி காட்டிய உடனே அதற்கு அவனுக்கு சஜிதா செய்வார்கள். இது நீண்ட ஒரு 1.5 பக்கம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆனாலும் இது இதுல முக்கியமான பாயிண்ட், நான் பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறேன். முழு ஹதீஸ் இந்த தலைப்புக்கு அவ்வளவு தேவை கிடையாது. மற்ற விஷயங்கள் இதை மறுக்கக்கூடியதாகவும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, மறுமை நாளையில அல்லாஹ்வை முதல்ல ஒரு தடவை மக்கள் பார்க்கிறாங்க. அந்த பார்க்கிறார்கள் என்பதற்கு ஏதாவது வியாக்கியானங்கள் கொடுத்து ஏதாவது சொல்லிவிடலாம் என்றாலும் கூட 2வது தடவையும் பார்க்கிறாங்க. 2வது தடவை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறாங்க? சூரத்துல, உருவத்தில் பார்க்கிறார்கள். உருவத்தில் பார்க்கும் பொழுது கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முன்னர் பார்த்தார்களே அந்த உருவம் அல்லாத வேற தன்னுடைய உருவத்தையே வேறு விதமான ஒரு உருவமாக அல்லாஹ் காட்டி என்ன செய்யறான், அவன் காட்சி தருகிறான். இதை பற்றி நேரம் முடிந்து விட்டதுனால இன்ஷா அல்லாஹ் தொடர்றேன் பின்னாடி.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் இங்கே அழைத்து வைத்திருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி எனது உரையை துவக்குகின்றேன். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நம்மை படைத்து நிர்வகித்து வருகிற எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா உருவமற்றவன் என்பதுதான் தூய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும். இதற்கு மாற்றமாக இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற கொள்கை யாராவது புகுத்தனா அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்ப்பதாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஏன் மனுஷனை படைத்தேன், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித இனத்தையும் ஜின்ன இனத்தையும் என்னை வணங்க படைத்தேன். அதுக்கு பிறகு அந்த இறைவனை யாரென்று புரிந்து வணங்கணும் அப்படிங்கறத இறைவன் சொல்லி தர்றான். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றான். இப்ப அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு வணங்கினா பத்தாது, அந்த அல்லாஹ் யாரென்று புரிந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு அறிவித்து காட்டுது. பல்வேறு இடங்கள்ல இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அதற்காக இறைவன் ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கே வைத்தான். இஹ்லாஸ்ங்கிற அத்தியாயம் நமக்கெல்லாம் தெரியும். குல் ஹுவல்லாஹு அஹத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க சொல்லுங்க, அல்லாஹு தஆலா ஒருவன், அல்லாஹு ஸமத் இறைவன் தேவையற்றவன், லம் யலித் அவன் யாரையும் பெறல, வலம் யூலத் யாராலும் பிறக்கப்படல, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அந்த இறைவனுக்கு நிகரானவன்